இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு கிங் நிறைய பேர் கேட்கக்கூடிய டாடா சஃபாரி தான் இறக்கிருக்கும். அதில் ஏர் பேக்ஸ் வந்துடும், ஏபிஎஸ், அலாய் வீல், சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ, ஓவர்மோ கோல்டில் எல்லாம் வர அதே இன்ஜின். அதனால உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி, மைலேஜ் அதிகம். இந்த மாதிரிலாம் நீட்டான கண்டிஷனில் இருக்குது. எஸ்டீரியர் இன்டீரியர் ரெண்டுமே உங்களுக்கு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும். நான் ரூஃப் ஏசி, ரியர் ஏசி எல்லாமே இருக்குது. அதனால பின்னாடி இருக்கவங்களுக்கு நல்ல கூலிங் கிடைக்கும். உங்களுக்கு பிக்கப்பும் பார்த்துக்கோங்க. லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே வண்டி சும்மா ஏறிப்போம். அந்த அளவுக்கு வண்டி பவராக இருக்கும். இந்த வண்டி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎச் ராயல் கார்ஸ். இன்னைக்கு நம்ம லோ பட்ஜெட்டில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டாடா சஃபாரி. நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டி எல்லாம் நிறைய வண்டி போட்டுருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தானம் அப்புறம் குளித்துறை ரெண்டு இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு கிங் நிறைய பேர் கேட்கக்கூடிய டாடா சஃபாரி தான் இறக்கிருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ் டாப் மாடலில் உங்களுக்கு சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஒரு கோல்டு கலரில் நம்ம ஃப்ரெண்டில் மாசாக அணிக்குது. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2007 ஸ்டேஷன். வண்டிக்கு மொத்தம் 3 ஓனர், 1,90,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. எஃப்சிஎல்லாம் பார்த்தீங்கன்னா 2027 லாஸ்ட் வரையும் இருக்குது. உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் எல்லா ஆப்ஷனும் வருது. பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் 4 பவர் உண்டா, ஃப்ரண்ட் ஏசி, ரூஃப் ஏசி, லெக் ரூம் ஏசி, ரியர் ஏசின்னு எல்லா ஏசியும் வந்துடும். உங்களுக்கு ஏர் பேக்ஸ் வந்துடும், ஏபிஎஸ், அலாய் வீல், சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ, ஓஆர்எம் மிரர், ரிவர்ஸ் கேமரா, பேக் வைப்பர் வித் உங்களுக்கு வாஷரோடய உங்களுக்கு வந்துடும். அது போக உங்களுக்கு எல்சிடி டிவி, மியூசிக் சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா சுமோ கோல்டில் எல்லாம் வர அதே இன்ஜின். அதனால உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி, மைலேஜ் அதிகம். இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் கேரண்டியாக கிடைக்கும். நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து அதுக்கு மேலே உங்களால் எடுக்க முடியும். வண்டியோட டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% மேலே 5 வீல்லையும் உங்களுக்கு அலாய் வீலோடய வந்துடும். 4 டயருமே உங்களுக்கு புது பிராண்டட் டயர் போட்டிருக்காங்க. ஒரு டயர் ரேட்டே உங்களுக்கு 8,500 மேலே வரும். உங்களுக்கு எல்லாமே 4மே உங்களுக்கு புதுசு. உங்களுக்கு இன்டீரியரில் லைவாக பார்த்துக்கோங்க. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபா சீட் மாதிரி கம்ஃபர்டபுளான சீட் உங்களுக்கு வந்து அதுலேயும் உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது. உங்களுக்கு ஃப்ளோர் மேட் எல்லாமே புதுசு, கட் மேட் புதுசாக போட்டிருக்காங்க. சீட் பின்னாடி உங்களுக்கு டிவி இருக்குது, மேலே உங்களுக்கு ரூஃப் ஏசி இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரூம் ஏசி, அதுலேயும் உங்களுக்கு சார்ஜர் இருக்குது. உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் உட்கார மாதிரி 2 சீட் இருக்குது. அதில் அப்போல்சரம் உங்களுக்கு நீட்டான கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிடி டிவி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது போக உங்களுக்கு டேஷ்போர்டெல்லாம் லைவாக பார்த்துக்கோங்க. டேஷ்போர்டெல்லாம் நல்ல புது வண்டி மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு 2 ஏர் பேக், ஃபுல் ஆப்ஷன் வண்டி, 2 ஏர் பேக், ஏபிஎஸ், உங்களுக்கு அலாய் வீல், சென்ட்ரல் லாக், ரிமோட் கீன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. ஏசி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட் டிரைவர் சீட்லாம் லைவாக பார்த்துக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லா நீட்டான கண்டிஷனில் இருக்குது. எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ரெண்டுமே உங்களுக்கு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும். நம்மளும் பர்சனலாக இந்த வண்டியெல்லாம் ஓட்டி பார்த்து நல்லா ஓட்டுறதுக்குலாம் நல்லா சூப்பராக இருக்குது. எல்லா சஸ்பென்ஷனும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. புஷ் ஐட்டம்ஸ் எல்லாமே ரீசனாக மாற்றிருக்காங்க. ஆயில் சேஞ்ச் எல்லாமே மாற்றி தான் வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் டயரோட கண்டிஷன் லைவாக பார்த்துக்கோங்க. எல்லாமே நீட்டான கண்டிஷனில் இருக்குது. A to Z நீங்கள் எடுத்து அப்படியே டேரெக்டாக ஓட்டுற கண்டிஷன் தான் இந்த வண்டி இருக்குது. ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச், டென்ட், டிங்கரிங் ஒர்க்குன்னு எதுவுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டாடா சஃபாரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வண்டி ஓட்டுறதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ கம்பீரமாக இருக்குது. வண்டியோட சஸ்பென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. வண்டியோட புஷ் ஐட்டம்ஸ் எல்லாம் ரீசனாக மாற்றிருக்காங்க. அதனால் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஏசியும் பார்த்தீங்கன்னா நல்ல கூலிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்கவங்களுக்கு நல்ல கூலிங் இருக்கும். ஏன்னா ரூஃப் ஏசி, ரியர் ஏசி எல்லாமே இருக்குது. அதனால் பின்னாடி இருக்கவங்களுக்கு நல்ல கூலிங் கிடைக்கும். உங்களுக்கு பிக்கப்பும் பார்த்துக்கோங்க. லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே வண்டி சும்மா ஏறிப்போம். அந்த அளவுக்கு வண்டி பவராக இருக்கும். இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா கோல்டோட இன்ஜின். உங்களுக்கு மைலேஜும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி. ஆனால் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு டாப் அண்ட் மெயின்டெனில் ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. வச்சிருந்தாலும் சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. வண்டியோட ஸ்மூத்னஸ் வேறு லெவல். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 சூப்பராக போகுது. ஹைவேலாம் கிடச்சா ஒரு 120 அசால்ட்டாக போக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு போய் நம்பர் வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும் நம்பர். இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸும் என்னென்னு பார்த்துடலாம். டாடா சஃபாரி விஎக்ஸ் டாப் மாடல் வண்டி எஃப்சிஎல்லாம் கரனோட உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் கண்டிஷனில் உங்களுக்கு 4 டயரும் புதுசாக போட்டு உங்களுக்கு 2 ஸ்க்ராட்ச், டிங்கரையும் இருக்குன்னு ஒரு சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் வண்டியில் இன்ஜின் 100% கேரண்டியோட ஒரு சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட இல்லாமல் எடுக்கிறவங்களுக்கு எடுத்து டாட்டா ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. இந்த டாடா சஃபாரி நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3,65,000 மட்டும். அது மற்றவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3,65,000 இல்லை, 3,60,000 இல்லை, 3,50,000 இல்லை, 3,40,000 இல்லை, 3,15,000 இல்லை, 3 லட்சம் இல்லை, 3 லட்சம் வச்சு பார்த்தீங்கன்னா 2,90,000 இல்லை, 2,80,000 இல்லை. ஃபைனலாக இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா 2,75,000 இந்த வண்டியை கொடுத்துலாம். அதுலேயும் நம்ம சிஹெச் ராயல் கார்ஸோட ஃபாலோவராக இருந்தீங்கன்னா அவங்கள மட்டும் ஸ்பெஷலாக நம்ம பேசி கம்மி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்க ஃபைனல் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2,55,000 மட்டும். 2,55,000 ஒரு 4 வீலர் டாடா சஃபாரி எடுக்கிறவங்களுக்கு எடுத்து டாட்டா ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 2 வீலர் ப்ரைஸுக்கு ஒரு 4 வீலரை நம்ம கொடுக்கணும். அதுவும் 7 சீட்டர் வண்டி. இந்த வண்டியோட லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தானத்துக்கு அடுத்து குளித்துறையில் தான் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸ் பிரான்ச் 3 தான் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வாங்க. ஃபாஸ்ட்டாக வந்தால் மட்டும் இந்த வண்டி கிடைக்கும், இல்லைனா வண்டி சோல்ட் அவுட் ஆயிரும். அப்படியே இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸோட சர்வீஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க. நம்ம சர்வீஸ்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்குள்ள பாருங்க. நம்ம என்னென்ன மாடலில் என்னென்ன கண்டிஷனில் என்னென்ன ரேட்டில் வண்டி கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சதா ஒரு லைக் போடுங்க. நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட் டீலர் போய் ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டி, ரீஸ்டோர் பண்ண வண்டி, லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியாக நிறைய வண்டி போட்டுருக்கோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.